ஹாய் வியூவர்ஸ், ஐ எம் பிரபாகரன் ஃப்ரம் விவி இன்ஃபோடெக். இன்னைக்கான வீடியோவில் நம்ம என்ன டாபிக் பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, டேலி பிரைமில் இருக்கிற ப்ரைஸ் லிஸ்ட் அப்படின்ற ஆப்ஷனை யூஸ் பண்ணி எப்படி ஒரு ஸ்டாக்கோட அமௌண்ட்டை ஸ்டேபிளாக செட் பண்ணுறது அப்படின்றத பற்றி அந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ நான் ஃபஸ்ட்டு அதுக்காக ஒரு டெமோ கம்பெனி ஒன்று கிரியேட் பண்ணிட்டேன். கம்பெனி கிரியேட் பண்ணதுக்கப்புறம் நான் வந்து சில ஸ்டாக் குரூப்பும் ஸ்டாக் ஐட்டமும் கிரியேட் பண்ணியிருக்கேன். ஸ்டாக் குரூப்பில் வந்து பிஸ்கெட் சிப்ஸ் ஜூஸ் அப்படின்னு ஸ்டாக் குரூப்பும், ஸ்டாக் ஐட்டமில் ஆப்பிள் ஜூஸ் லேஸ் மேரிகோல்டு அப்படின்னு ஸ்டாக் ஐட்டமும் கிரியேட் பண்ணிட்டேன். ஸோ அதுக்கப்புறம் என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, F11 இருக்கிற எனேபிள் மல்டிபிள் ப்ரைஸ் லெவல்ஸ் அப்படின்ற கான்ஃபிகை எஸ் பண்ணி இதை நான் சேவ் பண்ணிக்கிறேன். சேவ் பண்ணதுக்கப்புறம் இங்கே மாஸ்டர்ஸில் கிரியேட் ஆப்ஷன் கிளிக் பண்ணிங்கன்னா இங்கே வந்து ப்ரைஸ் லெவல்ஸ் அப்படின்றது இங்கே வந்து உங்களுக்கு ஷோ ஆகும். ஸோ நான் இப்போ வந்து ஃபஸ்ட்டு ப்ரைஸ் லெவல்ஸ் வந்து செட் பண்ணிக்கிறேன். ஸோ ப்ரைஸ் லெவல்ஸ் என்ன அப்படின்னா, இப்போ நான் ஒரு சூப்பர் மார்க்கெட் வச்சுருக்கேன் அப்படின்னா, நான் கஸ்டமருக்கு ஒரு ரேட்லையும் ரீட்டைலருக்கு ஒரு ரேட்லையும் நான் சேல்ஸ் பண்ணுறேன் அப்படின்னா, ஒவ்வொருத்தருக்கும் எந்த மாதிரி ரேட்டில் நான் வந்து சேல்ஸ் பண்ணுறேன் அப்படின்றத நம்ம டிஃபால்ட்டாக டேலியில் இங்கே வந்து செட் பண்ணிக்கலாம். இல்லை நான் எல்லாத்துக்கும் ஒரே மாதிரி தான் சேல்ஸ் பண்ணுறேன் அப்படின்னா காமனாக ஒரு நேம் கொடுத்து நம்ம ரேட் செட் பண்ணிக்கலாம். ஸோ நான் ஃபஸ்ட்டு வந்து கஸ்டமர் அப்படின்ட்டு ஒரு நேமை க்ரியேட் பண்ணிக்கிறேன். நெக்ஸ்ட்டு வந்து ரீட்டைலர் அப்படின்ற நேமும், பொதுவாக சேல்ஸ் அப்படின்ற ஒரு நேமும் நான் க்ரியேட் பண்ணி இதை நான் சேவ் பண்ணிக்கிறேன். ஸோ நெக்ஸ்ட்டு வந்து ஸ்டாக் ஐட்டமுக்கு வந்து நான் ஸ்டாக் குரூப் வைஸாக ப்ரைஸஸ் செட் பண்ண போகிறேன்னா அப்படின்றதும், இல்லைனா கேட்டகரி வைஸாக ரேட் செட் பண்ண போகிறேன்னா அப்படின்றத நம்ம சூஸ் பண்ணணும். ஸோ நான் இப்போ இங்கே வந்து ஸ்டாக் ஐட்டத்துக்கு வந்து ஸ்டாக் குரூப் வைஸாக தான் நான் ரேட் செட் பண்ண போகிறேன். ஸோ நான் ப்ரைஸில் ஸ்டாக் குரூப் அப்படின்றத சூஸ் பண்ணதுக்கப்புறம் எந்த குரூப்புக்கு வந்து நான் செட் பண்ண போகிறேன். ஸோ உதாரணத்துக்கு நான் சிப்ஸ் அப்படின்ற குரூப்புக்கு வந்து செட் பண்ண போகிறேன். அதுக்கப்புறம் யாருக்கு நான் செட் பண்ண போகிறேன். இப்போ கஸ்டமர்னா நீங்கள் கஸ்டமருக்கு செட் பண்ணலாம், ரீட்டைலர்னா ரீட்டைலுக்கு செட் பண்ணலாம், இல்லை நான் பொதுவாக பண்ணுறேன்னா பொதுவாக சேல்ஸ் அப்படின்றது கொடுத்து எனக்கு எந்த ரேட்லேருந்து இது அப்ளிகபிள் ஆகணும் அப்படிங்கிறத நான் சூஸ் பண்ணிட்டு, இப்போ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு வந்து சிப்ஸ் அப்படின்ற ஸ்டாக் குரூப்பு கீழே இருக்கிற எல்லா ஐட்டமும் இங்கே வந்து ஷோ ஆகும். ஸோ என்கிட்ட இப்போ ஒரு லேஸ் மட்டும்தான் இருக்கிறதுனால நான் லேஸை சூஸ் பண்ணிக்கிறேன். ஸோ இங்கே வந்து குவான்டிட்டிஸ் ஃப்ரம் லெஸ் தென் அப்படின்னா என்னென்னா, இப்போது 10லேருந்து 20 குவான்டிட்டி வாங்கினா ஒரு ரேட் அப்படின்னும், 20க்கு மேலே வாங்கினா ஒரு ரேட் அப்படின்னும் நீங்கள் செட் பண்ணணும்னு நினச்சிங்கனாலும் நீங்கள் செட் பண்ணிக்கலாம். இல்லைன்னா பொதுவாக இது 10 ரூபா அப்படின்றத கொடுத்து நான் இதை வந்து சேவ் பண்ணிக்கிறேன். சேவ் பண்ணதுக்கப்புறம் நெக்ஸ்ட்டு டிரான்சாக்ஷன்ஸில் பவுச்சர்ஸ் F8 சேல்ஸ். ஸோ நான் இங்கே வந்து நந்தா அண்ட் கோ அப்படின்ற பார்ட்டி சூஸ் பண்ணதுக்கப்புறம், ஸோ இது இவங்க வந்து யார் அப்படின்றத இவங்க சொல்கிறேன். ஸோ இவங்க வந்து நான் பொதுவாக சேல்ஸ் அப்படின்றத கொடுத்ததுக்கப்புறம் சேல்ஸ் அக்கௌண்ட். ஸோ நான் இங்கே வந்து அங்கே செட் பண்ண லேஸ் அப்படின்ற ஸ்டாக் ஐட்டம் சூஸ் பண்ணதுக்கப்புறம், ஸோ நான் இங்கே வந்து இப்போ ஒரு 5 குவான்டிட்டி சேல்ஸ் பண்ண போகிறேன் அப்படின்னா, நீங்கள் பார்த்தீங்கன்னா ஸ்ட்ரைட்டாக எனக்கு வந்து எண்ட் ஆஃப் லிஸ்ட். ஸோ அடுத்த ஸ்டாக் ஐட்டத்துக்கு வந்து கர்சர் வந்து மூவ் ஆகிருக்கும். ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ரேட்டை சேஞ்ச் பண்ண மாதிரி உங்களுக்கு ஆப்ஷன் ஷோவே ஆகாது. ஒன்லி உங்களால் அந்த குவான்டிட்டி மட்டும் தான் சேஞ்ச் பண்ண முடியும். ஸோ நான் வந்து இப்போ 7ன்னு மாற்றினா நெக்ஸ்ட் எண்ட் ஆஃப் லிஸ்ட் தான் எடுத்து வந்துடும். ஸோ எனக்கு இது மறுபடியும் எனேபிள் ஆகணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா பேக் ஸ்பேஸ் கொடுத்து ப்ரைஸ் லெவல்ஸில் வந்து நாட் அப்ளிகபிள் அப்படின்றத கொடுத்தீங்கன்னா இந்த அமௌண்ட்டை வந்து உங்களுக்கு எடிட் பண்ணுற மாதிரி ஆப்ஷன் இப்போ வந்துடும். டேலியில நிறைய லேர்ன் பண்ணணும்னு நினைக்கிறீங்கன்னா நாங்க டேலியில பாத்தீங்கன்னா ஆன்லைன் கோர்ஸ்ன்றது நம்ம பண்ணிட்டு இருக்கோம். நீங்க ஜஸ்ட் நம்ம என்ன பண்ணிக்கலாம்னா நீங்க கூகுள் போயிட்டு vivinfotech.com என்ற வெப்சைட்டை நீங்க என்ன பண்ணிக்கலாம்னா என்டர் பண்ணிட்டு உள்ள போனீங்கன்னா இங்க கோர்சஸ்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். ஜஸ்ட் அதை கிளிக் பண்ணிட்டு கீழே வந்தீங்கன்னா இங்க டேலி பிரைம் ஃபண்டமெண்டல்ஸ் இருக்கும். ஜஸ்ட் கிளிக் பண்ணிட்டு நீங்க கீழே வந்தீங்கன்னா ஜஸ்ட் 99 ருபீஸ் பிளஸ் ஜிஎஸ்டி 18 ஜிஎஸ்டி பார்த்தீங்கன்னா நீங்க பேமெண்ட் பண்ணிட்டு நீங்க என்ன பண்ணிக்கலாம்னா இங்க பேசிக் லெவல்ல இருந்து அட்வான்ஸ் லெவல் வரைக்கும் நீங்க என்ன பண்ணிக்கலாம்னா ஈஸியா நீங்க கத்துக்கலாம். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணி கமெண்ட் பண்ணி நம்ம சேனல் அப்படியே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ கைஸ்.